3 முறை கருக்கலைப்பு, பட வாய்ப்பு தருவதாக ஏமாற்றிய இயக்குனர். கண் கலங்கிய கும்பமேளா புகழ் மோனாலிசா. பிரக்யாராஜ் மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்ற மத்திய பிரதேசம் இந்தூரைச் சேர்ந்த மோனாலிசா போன்ஸ்லே என்ற 16 வயது சிறுமி திடீர் பிரபலமானார். அவரின் கண்களும் முகமும் மிகவும் வசீகரமாக இருந்ததால் ஒரு யூடியூபர் அந்த பெண்ணை வீடியோ எடுத்து போட அவரின் புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளத்தில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் செல்ஃபி எடுக்க பலரும் ஆசைப்பட்டு அவரை துரத்தினர். மேலும் பல ஊடகங்களும் பேட்டி எடுக்க அவரை விரட்ட ஆளை விட்டால் போதும் என சொந்த ஊருக்கே போனார் மோனாலிசா. மகா கும்பமேளாவில் உலக புகழ்பெற்ற அந்த காந்த கண்ணழகி மோனாலிசாவுக்கு பாலிவுட் திரைப்பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தனது டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் திரைப்படத்தில் வாய்ப்பளிக்க முன்வந்தார். இது தொடர்பாக மோனாலிசாவின் வீட்டுக்கே சென்று அவரது பெற்றோரை சந்தித்து பேசினார் இயக்குனர். டைரிஸ் ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிப்பதற்காக மோனாலிசாவிற்கு அவர் 21 லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டு அதற்கான அட்வான்ஸ் தொகையாக 1 லட்சம் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா. மேலும் மோனாலிசாவுக்கு பேச்சு பயிற்சி மற்றும் நடிப்பு பயிற்சி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அதற்கான பயிற்சியையும் கொடுத்து வந்தார். இந்த நிலையில் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது இளம்பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். தனக்கு சினிமா வாய்ப்பு அளிப்பதாக கூறி பல ஹோட்டல்களுக்கு வரவழைத்ததாகவும் அங்கு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டிய அந்த பெண் மேலும் இதன் காரணமாக 3 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் தனக்கு பாலியல் வன்கொடுமை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட 28 வயது பெண் காவல்துறையில் புகார் அளித்தார். அதாவது புகார் கொடுத்த உத்தரப்பிரதேசம் ஜான்சியைச் சேர்ந்த இளம் பெண்ணை சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை காட்டிய சனோஜ் மிஸ்ரா அந்த பெண்ணை ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதை வீடியோவும் எடுத்துக்கொண்ட சனோஜ் மிஸ்ரா அதை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை மும்பைக்கு அழைத்துச் சென்று தனியாக ஒரு வீட்டில் குடியேறி அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இதனால் அந்த பெண் 3 முறை கர்ப்பமாகி கருக்கலைப்பு செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே மோனாலிசா வீடியோ வைரலான நிலையில் மோனாலிசாவை நடிக்க வைப்பதாக சந்தித்து இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பணம் கொடுத்துள்ளார். அதற்கு பிறகு அதுவரை சினிமாவில் வாய்ப்பு தருகிறேன் என ஜான்சி என்கின்ற 28 இளம்பெண்ணை அவர் கலட்டி விட்டதாகவும் இதுகுறித்து காவல் நிலையம் சென்றால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த புகாரை தொடர்ந்து டெல்லி நீதிமன்றத்தில் சனோஜ் மிஸ்ரா ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது ஜாமீன் மனுவை நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து டெல்லி காவல்துறையினரால் சனோஜ் மிஸ்ரா கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே சில பெண்கள் புகார் கூறியுள்ளதாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சினிமாவில் பயிற்சி கொடுக்கிறேன் என மோனாலிசாவிடம் சம்பந்தப்பட்ட இயக்குனர் ஏதும் அத்துமீறி நடந்து கொண்டாரா என்பது குறித்து மோனாலிசா தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்